நான் உங்களுக்கு டைரி எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன்னா இது வந்து ஒரு 6வது படிக்கிற பிள்ளைக்கு தான் கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கே கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. 6வது படிக்கிற பிள்ளை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கலாம். எப்படின்னா ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அந்த டைரியில் யார் எழுதுறது அப்படின்றது நல்லா தெரியணும். அதனால என்னுடைய பெயர் அப்படின்னு போட்டு உங்கள் பேரை எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்கன்னு எழுதுங்க. 6th 6th படிக்கிறேன் அப்படின்னு எழுதுங்க. அப்புறம் உங்கள் ஊரை எழுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் அடையாளம் இது இப்படி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களை பற்றி. அப்படின்னா சின்ன பிள்ளைங்க 6வது படிக்கிற பிள்ளைங்க அவ்வளோ பெரிய அடையாளம்லாம் எழுத மாட்டாங்க. அவங்க என்ன எழுதுவாங்க, நான் இந்த கிளாஸில் படிக்கிறேன், நான் இந்த செக்ஷனில் படிக்கிறேன், என்னோட ஸ்கூல் இது, அப்படி தான் எழுதுவீங்க. அப்படி ஒரு டைரி போட்டுக்கோங்க. அப்படி ஒன்று எழுதி ஃப்ரண்ட் பேஜில் அப்படி எழுதிட்டு அப்புறம் அடுத்த பேஜ்லேருந்து நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிங்கன்னா, எனக்கு பிடித்தவைகள் பிடிக்காதவைகள் அப்படின்னு போட்டுக்காங்க. அப்படின்னு போட்டுட்டு இல்லைன்னா பிடித்தவைகள் அப்படின்னு முதல்ல எழுதிக்காங்க. பிடித்தவைகள் அப்படின்னா இப்போ எனக்கு பிடித்தது அப்படின்னா கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பிடித்த உணவு அப்படின்னா பிடித்த சாப்பாடு அப்படின்னா எனக்கு பிரியாணி பிடிக்கும். பிடித்த ட்ரெஸ் அப்படின்னா எனக்கு பாவாடை தாவணி பாவாடை சட்டை இப்படி பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வளையல் போடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அவ்வளோதான். என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் எழுதுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய இப்போ என்னையெல்லாம் எழுத சொன்னால் ஏன் வளையல் பிடிக்கும் அப்படின்னு நான் எழுதுவேன். அப்போ 6th படிக்கும் போதெல்லாம் வளையல் பிடிக்கும் அப்படின்ட்டு மொட்டையாக விட்டுருவேன். வளையல் பிடிக்கும். இப்போ நீ ஏன் வளையல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கே ஒரு 2 பேஜுக்கு எழுதுவேன். இப்போ வளையல் பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த வளையலையே 2 பேஜுக்கு எழுதுவேன். அப்படி தான் வளையல் பிடிக்கும் அப்படின்னு எழுதுங்க. அதுவும் எனக்கு கண்ணாடி வளையல் தான் பிடிக்கும். வளையல் பிடிக்கும்னா மெட்டல் வளையல் இருக்குது, பிளாஸ்டிக் வளையல் இருக்குது, அப்புறம் நிறைய வளையல் இருக்குது. கண்ணாடி வளையல் தான் எனக்கு பிடிக்கும். நான் அதனால் எப்பயுமே கண்ணாடி வளையல் தான் போடுவேன். கண்ணாடி வளையல் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பிடிக்கும், எனக்கு மண் வாசனை ரொம்ப பிடிக்கும். மழை வரும்போது கொஞ்ச நேரம் தான் அந்த மண் வாசனை வரும். அந்த மண் வாசனை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். கொஞ்ச நேரம் தான் வரும். மழை துளி விழும்போது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வரும். அந்த மழை துளியோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று மழையில் நனையவும் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக மழையில் நனைய பிடிக்கும். இன்னொன்று அப்புறம் வேறு என்ன பிடிக்கும், எனக்கு பட்டாசு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாசு வெடிச்சாங்கன்னா அதுலேருந்து வர வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பட்டாசு தூளோட வாசனையும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பிடிக்கும், டீசல் வாசனை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வேறு என்ன பிடிக்கும், பட்டாசு வாசனை, டீசல் வாசனை. அப்புறம் சமைக்கும் போது இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கும் போது சமைச்சாங்கன்னா அந்த சாப்பாடோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரசம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றது. ரசம் பிடிக்கும்னா எனக்கு ஒரு சில நேரத்தில் சளி பிடிச்சிருக்கும். சளி பிடிக்கும் போது எனக்கு ரசம் பிடிக்கும். உடம்பு சரியில்லைன்னா எனக்கு ரசம் சாப்பிட தான் பிடிக்கும். அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு தயிர் சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் எழுதணும் அந்த டைரியில். டைரி போட்டிங்கன்னா டைரியில் இது எல்லாத்தையும் எழுதணும். நீங்கள் உங்கள் டைரியை ஓப்பன் பண்ணும்போது உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த டைரி. உங்களை பற்றி மட்டுமே எழுதுங்க. அப்புறம் நீங்கள் மெதுவாக அடுத்தவங்களை பற்றி எழுதலாம். ஒரு 10 பேஜுக்காவது உங்களை பற்றி எழுதுங்க. நிஜமாவே உங்களை பற்றி ஒரு 10 பேஜுக்காவது தொடர்ந்து எழுதுங்க. அந்த டைரியை பார்க்கும்போது உங்களை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த டைரி இருக்கணும். அப்படி எழுதணும் டைரி. அப்புறம் வேறு என்ன பிடிக்கும், நெயில் பாலிஷ் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் கையில் எப்போவுமே நெயில் பாலிஷ் இருக்கும். நெயில் பாலிஷ்னால் நான் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் தான் போடுவேன். ஒயிட்டோ இல்லைன்னா ரெட்டு இல்லைன்னா ஆரஞ்சு, இந்த 3 கலர் தான் நெயில் பாலிஷும் இருக்கும் என் கையில். வேறு கலர் நெயில் பாலிஷ்லாம் போட மாட்டேன். கரெக்டாக போனேன்னா அந்த ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் தான் வாங்குவேன். அதுவும் நகத்தை மொட்டையாக வச்சு நெயில் பாலிஷ் எதுவுமே போட மாட்டேன். நகத்தை ஓரளவுக்கு வளர்த்துப்பேன். நல்லாவே வளர்த்து வச்சுருப்பேன். வளர்த்து அந்த நெயிலாம் ஷேக் பண்ணி வச்சு சூப்பராக போட்டு அப்படி தான் நெயில் பாலிஷ் போடுவேன். எப்போவுமே என் கையில் நகம் இருக்கும். நகம் எப்போவுமே இருக்கும். அந்த நகத்தில் எப்போவுமே இப்போ கூட நகம் இருக்குது. ஆனால் அதை கண்டுக்க மாட்டேன். நான் அந்த நகத்தை கண்டுக்க மாட்டேன். அதுக்கு நெயில் பாலிஷ் போடுறது இல்லை. நெயில் பாலிஷ் போடணுன்றது எப்போவுமே எனக்கு விருப்பமாக இருக்கும். நெயில் பாலிஷ் போடுறது இல்லை இப்போ. அப்புறம் மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும். மருதாணி வைப்பேன்னா இந்த கோன் எனக்கு பிடிக்காது. இந்த கோனும் கடையில் விற்கிறதில்ல அந்த மருதாணியை நான் சொல்லலை. எனக்கு எந்த மருதாணி பிடிக்கும்னா மருதாணி செடியிலேருந்து பறித்து அரைச்சி அதை வைக்கிறது தான் பிடிக்கும். அது எப்படி வைப்பாங்கன்னா
சும்மா ரவுண்ட் ரவுண்டாக வைப்பாங்க கையில், ரவுண்ட் ரவுண்டாக வைப்பாங்க, ஒரு கோப்பை மாதிரி கையில் விரலில் கோப்பை மாதிரி வைப்பாங்க. அந்த அந்த நெய் அந்த நாங்கள் அந்த நெய் அந்த அது என்ன அந்த மருதாணி தான் பிடிக்கும் எனக்கு. அதுவும் ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன் நான். வச்சேன்னா ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான். அந்த 1/4 மணி நேரத்தில் அந்த கையை கழுவிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் வந்துடும் கைக்கு. அந்த ஆரஞ்சு கலர் தான் வச்சுருப்பேன். திரும்ப எனக்கு திரும்ப அந்த ஆரஞ்சு கலர் போகிற மாதிரி இருந்தது, திரும்ப நான் மருதாணி வச்சு திரும்ப நான் வைப்பேன். வைக்கும்போது திரும்ப அந்த ஆரஞ்சு கலர் வரும். இப்படி தான் பண்ணுவேன்.